கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. நம்ம எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கணும், ನಾವು ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾನೆ ಇರಬೇಕು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. மனுஷனை புகழ்ச்சியா பேசுறவனுக்கு ஐயோ. ಮನುಷ್ಯನನ್ನು ಹೊಗಳಿ ಮಾತನಾಡುವವನಿಗೆ ಅಯ್ಯೋ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. நிறைய பேர் நினைப்பாங்க, ಅನೇಕರು ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ, சாப்பாடு போறவங்கள நல்லதா நினைப்பாங்க, ಊಟ ಹಾಕೋರನ್ನ ಒಳ್ಳೆಯವರಾಗಿ பணம் ನೆನ್ಕೊಳ್ತಾರೆ, கொடுக்கறவங்கள நல்லவங்கன்னு ದುಡ್ಡು சொல்லுவாங்க. ಕೊಡೋರನ್ನ ಒಳ್ಳೆಯವರು ನೆನೆಸ್ತಾರೆ. எப்பவும் சொல்லாதீங்க, ಯಾವಾಗ್ಲೂ ಹೇಳ್ಬೇಡಿ, கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಹೇಳಿ, அவர்தான் எங்களுக்கு கொடுத்தார். ಅವರೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எப்ப அவரே சொல்லிட்டு இருக்கணும். ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರ್ಬೇಕು. அம்மாவை சொல்றது, ಅಮ್ಮನ್ನ ಹೇಳೋದು, பிள்ளைங்களை சொல்றது ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಳೋದು சொல்லாதீங்க. ಹೇಳ್ಬೇಡಿ. இயேசுவை சொல்லுங்க, ಯೇಸುವನ್ನ ಹೇಳಿ, அவர் நல்லவர், ಅವರು ಒಳ್ಳೆಯವರು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. வேதத்தை ವಾಕ್ಯವನ್ನ படிக்கிறவன் பாக்கியவான். ಓದುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கிறதும் கர்த்தர். ನಿಮಗೆ ಒಂದೊಂದು ಹೊತ್ತು ಊಟ ಕೊಡುವುದು ಕರ್ತರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகாரத்தை விளைக்க செய்கிறவர் கர்த்தர். ಆಹಾರವನ್ನು ಬೆಳೆಸುವ ಆತನು ಕರ್ತನು. ஐயோ, எங்க அம்மா கஷ்டப்பட்டு போட்டுச்சு, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕಷ್ಟಪಟ್ಟು ಹಾಕ್ತು, என் சொந்தக்காரன் போட்டான், ನಮ್ಮ ಬಂಧು ಬಾಂಧವರು ಹಾಕಿದ್ರು, என் அண்ணன் போட்டான், ನಮ್ಮ ಅಣ್ಣ ಹಾಕಿದ್ರು, என் சொந்தத்துல இருக்கிறவங்க போட்டுட்டாங்க. ನಮ್ಮ ಸ್ವಂತದವ್ರು ಹಾಕಿದ್ರು. சொல்லாதீங்க, ಹೇಳ್ಬೇಡಿ. அவன் இன்னைக்கு இருந்து நாளைக்கு செத்து போயிடும். ಅವ್ರು ಇವತ್ತಿದ್ದು ನಾಳೆ ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. எனக்கு கொடுத்தது இயேசு, ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯೇಸು. எனக்கு ஒருவேளை ஆகாரத்தை கொடுத்தவர் இயேசு. ನನಗೊಂದು ಹೊತ್ತು ಊಟ ಕೊಟ್ಟವರು ಯೇಸು. எப்பவுமே அவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. ಯಾವಾಗ್ಲೂ ಅವ್ರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾ ಇರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் நீ மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, ಯಾಕೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ಬೇಕಂದ್ರೆ, நீ ஆண்டவரை எனக்கு ஏசப்பா கொடுத்தது, இந்த ஆகாரம் ஏசப்பா கொடுத்தது என்று சொன்னால், ಏಸಪ್ಪ ಆಹಾರ ಕೊಟ್ಟಿದ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அவர் அந்த கொடுத்தவங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ಕೊಟ್ಟವ್ರನ್ನ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பார். ಅವರಿಗೆ ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು நீ ಸೇರಿಸಿ அவருக்கு ಕೊಡ್ತಾರೆ. நன்றி சொன்னாதான் ನೀವು ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ உன் ಹೇಳಿದ್ರೆ பிள்ளைகளை ஆண்டவர் ನಿಮ್ಮ உயர்த்துவார். ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புலம்பல் ಪ್ರಲಾಪಗಳು 3 3ನೇ ಅಧ್ಯಾಯ 22 22ನೇ ವಚನ. தலைப்பே ಪೀಠಿಕೆನೆ கிருபை, ಕೃಪೆ, கசப்பு. ಕಹಿ. ஒரு அதிகாரத்திலே, ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಒಂದು ஆராய்ச்சியிலே 2 பாயிண்ட் வரும். ಒಂದು ಪರಿಶೋಧನೆಯಲ್ಲಿ 2 ಪಾಯಿಂಟ್ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புலம்பல் 3 ಪ್ರಲಾಪಗಳು 3ರಲ್ಲಿ 22 22 நாம் ನಾವು நிர்மூலமாக இருக்கிறது ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು கர்த்தருடைய கிருபையே. ಕರ್ತನ ಕೃಪೆಯೇ. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, நாம் ನಾವು அடுத்தவனை குறிக்கல, ಬೇರೆಯವರನ್ನು ಕುರಿತದ್ದಲ್ಲ, ನಾವು ನಾವು நிர்மூலமாக இருக்கிறது ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು கர்த்தருடைய கிருபை. ಕರ್ತನ ಕೃಪೆಯೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ಅವರ ಕರುಣೆಗೆ ಕೊನೆಯೇ ಇಲ್ಲ. யார் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ಕರ್ತನ ಕೃಪೆ ಇದೆಯೋ அவனுக்கு தேவனுடைய இரக்கம் ದೇವರ ಕೃಪೆ அவன் மேலே இருக்கும். ಅವನ ಮೇಲೆ ಇದೆ. யாருக்கு கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ, ಯಾರಿಗೆ ಕರ್ತನ ಕೃಪೆ ಇದೆಯೋ அவங்க யாருக்குமே தலை வணங்க ಅವ್ರು மாட்டாங்க. ಯಾರಿಗೂ ತಲೆ ಬಗ್ಸೋದಿಲ್ಲ. ஏன்னா அவருடைய மாறாத தேவ அன்பு, ಬದಲಾಗದ ದೇವರ ಪ್ರೀತಿ, அந்த அன்பு அவன் மேல் பரிபூர்ணமாய் இருக்கும். ಆ ದೇವರ ಪ್ರೀತಿ ಅವನ ಮೇಲೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. நாம் நிற்பதும் ನಾವು ನಿಂತಿರುವುದು நிர்மூல இருக்கிறதும் ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು கர்த்தருடைய கிருபையே. ಕರ್ತನ ಕೃಪೆಯೇ. அவைகள் காலை தோறும் புதிதானவை, ಅದು ಮುಂಜಾನೆಯೇ ಹೊಸದಾಗಿ ದೊರೆಯುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ அந்த கிருபை, ಆ ಕೃಪೆ, தேவனுடைய ದೇವರ மாறாத அன்பு ಬದಲಾಗದ ಪ್ರೀತಿ உம்மேல ನಿಮ್ಮ ಮೇಲೆ ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ ನಿನ್ನನ್ನ ಒಂದು புது ಹೊಸ ಮನುಷ್ಯನನ್ನಾಗಿ உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ರೂಪಿಸುತ್ತಾನೆ ಇರುತ್ತದೆ. கர்த்தருடைய கிருபை. ಅದೇ ಕರ್ತನ ಕೃಪೆ. ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ பாவம் செய்யாமல் ಪಾಪ ಮಾಡದೆ ஜீவிக்க வேண்டுமானால் ಜೀವಿಸಬೇಕಂದ್ರೆ அவன் தேவனாலே பாதுகாக்கப்படணும். ಅವನು ದೇವರಿಂದ ಕಾಪಾಡಲ್ಪಡಬೇಕು. Praise the Lord. அப்ப இன்னைக்கு பாவம் செய்கிறவன் ಪಾಪ ಮಾಡುವವನು சாத்தானால் பாதுகாக்கப்படுகிறான். ಸೈತಾನನಿಂದ ಕಾಪಾಡಲ್ಪಡ್ತಾ ஒரு ಇದ್ದಾನೆ. மனிதன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ பாவம் செய்யாமல் இருக்கும் என்று சொன்னால் ಪಾಪ ಮಾಡದಲೇ ಇರಬೇಕಂದ್ರೆ அவன் தேவனுடைய பாதுகாப்பிலே வருகிறான். ಅವನು ದೇವರ ಕಾಪಾಡುವಿಕೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. ದೇವರು ಅವನಿಗೆ ಸುತ್ತಲೂ அக்கினி ಬೆಂಕಿಯ மதிலா வைத்து ಕೋಟೆಯಾಗಿದ್ದು, அந்த அக்கினி மதில் நடுவிலே ಆ ಅಗ್ನಿಯ ಕೋಟೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಇದ್ದು உன்னை ನಿನ್ನನ್ನ சுற்றிலும் ಸುತ್ತಲೂ பாதுகாக்கிறார். ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. கர்த்தருடைய கிருபை. ಇದೇ ಕರ್ತರ ಕೃಪೆ.
பாருங்க, அதனாலே ನೋಡಿ ಅದರಿಂದ தேவ கிருபை ದೇವರ ಕೃಪೆ அவனை சூழ்ந்து கொள்ளும். ಅವನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. Praise the Lord. Praise the Lord. அப்ப யார தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்? ಯಾರ ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ? பாவம் செய்யாமல் இருக்கிற அந்த மனுஷனை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಪಾಪ ಮಾಡದೇ ಇರೋ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கிருபை யாருக்கு சூழ்ந்து இருக்கும்? ಕೃಪೆ ಯಾರನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುತ್ತೆ? நாள்தோறும் ಪ್ರತಿದಿನವೂ தேவனுக்கு பயந்து, ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು, இன்னைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு மனுஷனை அவனை உயிரோட பாதுகாக்கிறார். ಮನುಷ್ಯನ ದೇವರು ಯಾಕೆ ಜೀವದಲ್ಲಿ ಕಾಪಾಡ್ತಾರೆ? நாள்தோறும் ಪ್ರತಿದಿನವೂ தேவனுக்கு பயந்து ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು நடுங்குறவனையே ನಡುಗುವವನಿಗೆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களே ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುವವನನ್ನು தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆனால் அவனுக்குள் ಆದ್ರೆ ಅವನಲ್ಲಿ எப்படியாவது பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ್ ನೋಡಿ, இன்னைக்கு அநேக மனுஷன் இருப்பாங்க, ಅನೇಕ ಮನುಷ್ಯರು ಇರ್ತಾರೆ, மனுஷன் இருப்பாங்க. ஆனா அவனுக்கு ಅವರಿಗೆ எப்படியாவது ಹೇಗಾದ್ರೂ சதி தீட்டலாம் ಆಲೋಚನೆ ದುರಾಲೋಚನೆಗಳು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ಅನೇಕರು ಹೀಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. யாருக்காவது ಯಾರಿಗಾದ್ರೂ சதி திட்டத்தை தீட்டலாம். ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು ಮೀಟ್ತಾ ಇದ್ರೆ, இந்த சதி திட்டம் தீட்டுகிறது என்பது ಈ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ಮಾಡುವುದನ್ನು அது ஒரு அக்கிரமம். ಅದೊಂದು ಅಕ್ರಮ. ஒரு கத்திய ಒಂದು ಕತ್ತಿನ எடுத்து ತೆಗೆದುಕೊಂಡು அப்படியே பாருங்க, ரெண்டு பக்கத்துல சூப்பு பாருங்க, நல்ல நைஸ் பண்ணுவான். ಎರಡು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಚೂಪು ಮಾಡುತ್ತಾರೆ. அவன் வெளியே சொல்ல மாட்டான், ಹೊರಗಡೆ ಹೇಳೋದಿಲ್ಲ, இதயத்துல ಹೃದಯದಲ್ಲಿ அதை நினைச்சிட்டு இருப்பான். ಅದನ್ನ ಯೋಚಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. அத ஆண்டவர் சொன்னார், ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவனுடைய இருதயம் ಅವರ ಹೃದಯ திருங்குள்ளதும் ಕೇಡುಳ್ಳದ್ದು, மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ಮಹಾ ಅಕ್ರಮ ಉಳ್ಳದ್ದು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளாது. ಆತನನ್ನು ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಲ. அடுத்து அவனுடைய எண்ணம் என்னன்னா, ಅವನ ಯೋಚನೆ ಏನಂದ್ರೆ தீங்கு பண்ணலாம். ಕೇಡ್ ಮಾಡಬಹುದು. பாருங்க, யாருக்காவது தீங்கு பண்ணலாம், ಯಾರಿಗಾದ್ರೂ ಕೇಡ್ ಮಾಡಬಹುದು. என்ன பண்ணலாம், ಏನ್ ಮಾಡೋಣ இத யோசிக்கிறது. ಇದನ್ನೇ ಯೋಚಿಸೋದು. அவனை எப்படியாவது விழ பண்ணலாம். ಅವನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಬೀಳ್ಸೋಣ. கர்த்தரை நம்புகிறவன் ಕರ್ತನನ್ನು ನಂಬುವವನು ಎಂದೆಂದಕ್ಕೆ ಅಸೆಯಾமல் ಎಂದೆಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ. சீயோன் பாறுமுதலே நிலைநிற்பார்கள். ಚೀಯೋನ್ ಪರ್ವತದಂತೆ ನೆಲೆಗೊಂಡಿರ್ತಾನೆ. தேவனுடைய வசனம் உனக்குள்ள இருந்தால், ದೇವರ ವಾಕ್ಯ ನಿನ್ನಲ್ಲಿದ್ರೆ உன்னை யாராலும் ನಿನ್ನಿಂದ ಯಾರು விழ பண்ண முடியாது. ಬೀಳ್ಸೋಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஏன்னா தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಆತನಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம். ಅವನನ್ನು ಏನಿಲ್ದಂಗ್ ಮಾಡೋಣ. அவனுக்கு விரோதமா கூட்டம் கூடலாம். ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೂಟ ಸೇರೋಣ. நிறைவேறி இருப்பாங்க. ಅನೇಕರು ಇರ್ತಾರೆ. தனியா போய் ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗಿ ஒரு ஆள் கூட இருப்பான், ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಜೊತೆಲೆ இல்ல ಇರ್ತಾರೆ. ரெண்டு மூணு பேர் கூட இருப்பான். 2-3 ಜನ ಒಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. கூட்டம் சேர்ந்து ಕೂಟ ಸೇರಿ எப்படியாவது விழத்த பார்ப்பான். ಹೇಗಾದ್ರೂ ಬೀಳ್ಸಕ್ ನೋಡ್ತಾನೆ. நான் நிற்பது நிர்மூலமாக இரு கர்த்தருடைய கிருபையே. ನಾವು ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು ಕರ್ತನ ಕೃಪೆ. உன்னை விழ பண்ண முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಬೀಳ್ಸಕ್ ಆಗಲ್ಲ. பேசி 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 ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿ நீ ಮಾತಾಡಿ விழுந்துட்டே இருப்ப. ನೀನ್ ಬೀಳ್ತಾನೆ ಇರ್ತೀಯ. சிம்சோன் கிட்ட இருந்த அந்த அபிஷேகம் போனது, ಸಿಂಸೋನ್ ಹತ್ರ ಇದ್ದ ಅಭಿಷೇಕ ಹೋಯ್ತು. அவனுக்கே தெரியல. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதே போல ಅದೇ ರೀತಿ நீ கூட்டம் கூடி ನೀನ್ ಕೂಟ நீ ಸೇರಿ பேசின பாரு, ನೀನ್ நீ ಮಾತಾಡ್ತೀಯ ನೋಡು. விழுந்து போனது. ನೀನು ಬಿದ್ದು ஆனா ಹೋಗಿರುವಂತದ್ದು. நாங்களோ ಆದರೆ ನಾವಾದರೂ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ எந்திரிச்சு நிற்போம். ಎದ್ದು ನಿಲ್ಲುತ್ತೇವೆ. பிரைஸ் தி லார்ட். ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிப்பட்டவனுக்கு ಅಂತವನಿಗೆ தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதில்லை. ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவன் சும்மா தான் சர்ச்சுக்கு வந்து உட்காரணும். ಅವನು ಸುಮ್ನೆನೆ ಸಭೆಗೆ ಬಂದು அவன் ಕುತ್ಕೋಬೇಕು. சும்மா தான் பைபிளை திறந்து வைக்கணும். ಸುಮ್ನೆನೆ ಬೈಬಲ್ ತೆಗೆದು அவன் ಇಟ್ಕೋಬೇಕು. சும்மா தான் திறந்து படிக்கணும். ಸುಮ್ನೆ ತೆಗೆದು ಓದೋದು. ஏன் ಅವನಿக்குள்ள தேவ கிருபை இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಆತನಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் பாவங்களோ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைந்து இருக்கிறது. ಅವರ ಮುಖವನ್ನು ನಿಮಗೆ ಮರೆ ಮಾಡಿದೆ. இப்படி சேர்ந்து கூட்டம் கூட்டி பேசுறவங்களுக்கு ಹೀಗೆ ಕೂಟ ಕೂಡಿ ಸೇರುವವರಿಗೆ அது உனக்கு ஒரு பாவம். ಅದೊಂದು ಪಾಪ. அந்த பாவம் ಆ ಒಂದು ಪಾಪ இயேசுவை பார்க்காதபடி ಯೇಸುವನ್ನು ನೋಡದ ಹಾಗೆ அவனுடைய முகம் ಅವನ ಮುಖ மறைந்திருக்கிறது. ಮರೆಯಾಗಿರುತ್ತೆ. என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. ನನ್ನ ಪಾಪ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. என் பேச்சு, ನನ್ನ ಮಾತು, நான் சொல்கிற ஒவ்வொரு ನಾನು வார்த்தையும், ಹೇಳುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತು, நீ போடுகிற சதி திட்டங்களும் ನೀನು ಹಾಕುವ ಕೆಟ್ಟ ಯೋಜನೆಗಳು ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿದಿನ உனக்கு முன்பதாக ನಿನ್ನ ಮುಂದೆ நிற்கிறது. ನಿಲ್ಲುತ್ತದೆ. நீங்கள்
அந்தகார பாவங்களை ನೀವು ಅಂತರಂಗ ಪಾಪಗಳನ್ನು நீங்கள் செய்கிற ನೀವು ಮಾಡುವ யாருக்கும் தெரியாம ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದಾಗೆ செய்கிற ಮಾಡುವ மறைந்து ಮರೆಯಾಗಿ அந்தரங்கன்னா ಅಂತರಂಗ ஒரு ಅಂದ್ರೆ மனுஷனுக்கு தெரியாம ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ நீ ಗೊತ್ತಿಲ್ಲದಂತೆ பேசுற பேச்சு ನೀನು ಮಾತನಾಡುವ நீ ಮಾತು, செய்கிற தவறு ನೀ ಮಾಡುವ நீ ತಪ್ಪು, அந்த மனுஷன் மேல பழி போட நினைக்கிறது ನೀ ಆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದು, அப்படி அந்தகார பாவங்கள் ಅಂತರಂಗ ಪಾಪಗಳು உனக்கு முன்பதாக ನಿಮ್ಮ ಮುಂದೆ. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ இயேசுவுக்கு முன்பதாக ಯೇಸುವಿಗೆ ಮುಂದೆ அவருடைய வெளிச்சத்திலே ஒரு நாள் உன்னை நிறுத்துவார். ಅವರ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ನಿನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. அப்பதான் ஆண்டவர் பாப்பார், ಆಗ ದೇವ್ರು ನೋಡ್ತಾರೆ, நீ நல்ல மனைவியா, ನೀನು ಒಳ್ಳೆ நீ ಹೆಂಡತಿನ, நல்ல கணவனா, ಒಳ್ಳೆ ಗಂಡನ, நீ நல்ல பிள்ளையா, ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳ, நீ உள்ளுக்குள்ள சதி திட்டம் தீட்டிட்டு ಒಳಗೆ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சிட்டு ಯಾವಾಗ ನೋಡು ಪ್ರಾರ್ಥನೆ கெட்ட ಮಾಡ್ಕೊಂಡು எண்ணம் வச்சிட்டு ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ வசனத்தை ಇಟ್ಕೊಂಡು, படிச்சிட்டு ವಾಕ್ಯ ಓದ್ಕೊಂಡು இதெல்லாம் வச்சிட்டு ಇದನ್ನೆಲ್ಲ நீ ಇಟ್ಕೊಂಡು ஜெபிக்கிறது இல்ல, ನೀನ್ நீ ಪ್ರಾರ್ಥಿಸೋದಿಲ್ಲ, வசனம் படிக்கிறது இல்ல, ವಾಕ್ಯ ಧ್ಯಾನ இப்படி ಮಾಡಲ್ಲ, எல்லாம் செய்துட்டு இருந்தா ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளாது. ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. நாசியில சோசல மனுஷனை நம்புகிறவன், ಮೂಗಿನಲ್ಲಿ ಶ್ವಾಸ ಇರುವ ಮನುಷ್ಯನನ್ನು ನಂಬುವವನು, அவனுடைய பெயர் ಅವನ ಹೆಸರು புழுதியிலே ಹುಳದಲ್ಲಿ புழுதியிலே ಧೂಳಿನಲ್ಲಿ எழுதப்படும். ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மனுஷனை நம்ப வேண்டாம்னு சொல்லல, ಮನುಷ್ಯರನ್ನು ನಂಬಬೇಡ ಅಂತ ಮನುಷ್ಯ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ವೇಣು. ಮನುಷ್ಯ ಬೇಕು, குடும்பம் வேணும், ಕುಟುಂಬ ಬೇಕು, சபை வேணும், ಸಭೆ ಬೇಕು, விசுவாசி வேணும். ವಿಶ್ವಾಸಿ ஆனா ಬೇಕು. புல்லாவே மனுஷனை நம்பி இருக்கிறது, ಪೂರ್ಣವಾಗಿ ಮನುಷ್ಯನ ನಂಬಿರ್ತೀಯ, புல்லாவே ஊழியக்காரனை நம்பி இருக்கிறது, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಸೇವಕರು ನಂಬಿರೋದು, புல்லாவே பிள்ளைகளை நம்பி இருக்கிறது. ಪೂರ್ಣವಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ನಂಬೋದು. அவனுடைய பெயர் ಅವರ ಹೆಸರು புழுதியிலே ಧೂಳಿನಲ್ಲಿ எழுதப்படும். ಬರೆದಿರುತ್ತದೆ. ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேவனை நம்புகிறவனோ ದೇವರನ್ನು ನಂಬುವವನು தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ஆனா ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ உன்னை பாதுகாத்து வருகிறது. ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾ ஆனா ಬರ್ತಾ ಇರುವುದು உனக்கு தெரியாது. ಅದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா தேவ கிருபை ಆದರೆ ದೇವರ ಕೃಪೆ உன்னை சுற்றிலும் ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ அக்கினி ಅಗ್ನಿಯ யோபு எப்படி வேலி அடைத்து பாதுகாத்தானோ ಯೋಬನನ್ನು ಹೇಗೆ ಆವರಿಸಿ ಕಾಪಾಡಿದರೋ அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ உன்னை ನಿನ್ನನ್ನು சுற்றிலும் ಸುತ್ತಲೂ அக்கினியினால ಬೆಂಕಿಯಿಂದ உன்னை ನಿಮ್ಮನ್ನು தேவன் ದೇವರು பாதுகாக்க வருகிறது. ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿರುವುದು உனக்கு தெரியாது. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எத்தனை தடவை ಎಷ್ಟು ಬಾರಿ நீ போற இடத்துல ಹೋಗುವ ಜಾಗದಲ್ಲಿ ಇರಬಹುದು சாகிறதுக்கு ಸಾವುವುದಕ್ಕೆ ஆக்சிடென்ட்கள் வந்திருக்கிறது. ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಗಳು ಬಂದಿರುತ್ತೆ. எவ்வளவு வந்தும் ಎಷ್ಟು ಬಂದ್ರು உன்னை ನಿನ್ನನ್ನು ஏன் ಯಾಕೆ இன்னும் ದೇವರು தேவன் பாதுகாத்து வருகிறது. ಕಾಪಾಡ್ತಾ ಬರ್ತಾ அவருடைய ಇರುವುದು கிருபை. ಅವರ ಕೃಪೆ நீ இயேசுவுக்காக ಯೇಸುಗಾಗಿ ஏதாவது ಏನಾದ್ರೂ செய்கிறதுக்கு தான் ಮಾಡುವುದಕ್ಕೆ ஆண்டவர் ದೇವರು ஒவ்வொரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ உன்னை ನಿನ್ನನ್ನು பாதுகாத்து வருகிறார். ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರ್ತಾ எத்தனையோ ಇರೋದು. சதி திட்டங்களை தீட்டினாலும் ಎಷ್ಟು ದುರಾಲೋಚನೆಗಳನ್ನು ನಡೆಸಿದ್ರು தேவன் உன்னை பாதுகாத்து வருகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுதான் இயேசு சொல்கிறார். ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, ஆம். ನಾವು நிற்பதும் ನಿಂತಿರುವುದು நிர்மூலமாக இருக்கிறதும் ನಿರ್ಮೂಲವಾಗದೇ ಇರುವುದು கர்த்தருடைய சுத்த கிருபையே. ದೇವರ ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆಯೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருக்கு ஹalleluya சொல்லுங்க. ಅವರಿಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ, நன்றி சொல்லுங்க. ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ, ஜோரா சொல்லுங்க. ಜೋರಾಗಿ ಹೇಳಿ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை நம்புற தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அவன் பெயர் ಅವನ ಹೆಸರು ஆட்டுக்குட்டியானவரின் ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ஜீவ புஸ்தகத்திலே ಜೀವ ಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ எழுதப்படும். ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. யாருக்குள்ள தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதோ ಯಾರಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ அவனுக்குள்ளே ಅವರೊಳಗೆ அவனை ಅವರನ್ನು தேவன் கைவிட மாட்டார். ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ ದೇವರು. உங்க ஒவ்வொரு பேரையும் ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೆಸರು இங்க எத்தனை பேர் இருக்கிறீர்களோ, ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೀರೋ, நாளைக்கு இதை எத்தனை பேர் பார்க்க போகிறீர்களோ, ನಾಳೆ ಎಷ್ಟು ಜನ ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೀರೋ, அத்தனை பேருடைய பேரையும் ಅಷ್ಟು ಜನರ ಹೆಸರು தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ದೇವರ ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುವುದು. தேவன் அவனுக்கு அடைக்கலாம். ದೇವರೇ ಆತನಿಗೆ ರಕ್ಷಣಾ ಕೋಟೆ. யாருடைய பேரு ಯಾರ್ಯಾರ ಹೆಸರು ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதோ ಜೀವಬಾಧ್ಯರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ தேவன் அவனுக்கு அடைக்கலாம். ದೇವರೇ ಅವನಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೋಟೆ. அவன் தேவனுக்கு ஒரு கோட்டையாயிருப்பான். ದೇವರೇ ಆತನಿಗೆ ಕೋಟೆ ಆಗಿರ್ತಾರೆ. என் தேவன்
ನನ್ನ ದೇವರು நான் நம்பி இருக்கிறேன். ನಾನು ನಂಬಿದ್ದೇನೆ. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಹೇಳಿ, ನಾನು ಯೇಸುವನ್ನು நம்பி இருக்கிறேன். ನಂಬಿದ್ದೇನೆ. அவர் என்னை விட்டு ಅವರು ನನ್ನನ್ನು விலகுவதும் இல்லை, ಹೋಗುವುದಿಲ್ಲ, என்னை கைவிடுவதும் இல்லை. ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದು நீ ಇಲ್ಲ. பயப்படவும் கலங்க வேண்டாம். ನೀ ಭಯಪಡುವುದು ಹೆದರುವುದು ಬೇಡ. உன் கட்டின கணவன் ನಿನ್ನ ಕಟ್ಟಿದ ಗಂಡ உன்னை கைவிடலாம், ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡಬಹುದು, மனைவி கைவிடலாம், ಹೆಂಡತಿ ಕೈ ಬಿಡಬಹುದು, பிள்ளைகள் கைவிடலாம். ಮಕ್ಕಳು ಕೈ ಬಿಡಬಹುದು. அவர் பிடித்த கை ಅವರು ಹಿಡಿದ ಕೈ அன்பின் கை, ಪ್ರೀತಿಯ ಕೈ. அந்த கை ಆ ಕೈ உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ, கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ಆತ ನಿನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. தேவனின் விசுவாசம். ದೇವರೇ ನನ್ನ ವಿಶ್ವಾಸ. ஏன் உங்களுக்கு கிருபை இல்லை? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಕೃಪೆ ಇಲ್ವಾ? எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ஊழியனை ಸೇವಕನ சார்ந்திருப்பதுதான். ಆತುಕೊಳ್ಳುವುದೇ. அவங்களுக்கு கிருபை இருக்காது. ಅವ್ರಿಗೆ ಕೃಪೆ ಇರಲ್ಲ. எனக்கு யாராவது பணம் கொடுப்பான், ನನಗೆ ಯಾರಾದ್ರೂ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ, யாராவது உதவி செய்வா, ಯಾರಾದ್ರೂ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. நிறைவேறு. ಅನೇಕರು பணத்துக்கே போய் சொல்லுவாங்க, ಹಣಕ್ಕೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ, போய் ಆಲೋಚನೆ பண்ணுவாங்க, ಸುಳ್ಳು ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. அவங்களை கிருபை சூழ்ந்து கொள்வதில்லை. ಅವರನ್ನು ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியனை விசுவாசியை ಸೇವಕನೇ ವಿಶ್ವಾಸ, உலக சிநேகம் ಲೋಕದ ಸ್ನೇಹ நம்பி இருப்பது தான். ನಂಬಿರುವುದಕ್ಕೇನೆ. Praise the Lord. அநேகர் பாரு, ಅನೇಕರು ನೋಡಿ, எல்லா ஆலோசனை ஆண்டவரை கேட்க மாட்டான், ಎಲ್ಲ ಆಲೋಚನೆ ದೇವರನ್ನ ಕೇಳೋದೇ ಇಲ್ಲ, மனுஷனை கேட்கிறது, ಮನುಷ್ಯರನ್ನ ಕೇಳೋದು, ஊழியனை கேட்கிறது, ಸೇವಕರನ್ನ ಕೇಳೋದು, எல்லாத்துக்கும் ஊழியனை முன்னுக்கு நிறுத்துகிறது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸೇವಕರನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಸೋದು. ಫಸ್ಟ್ ಮೊದಲು நீ போய் ನೀನು ಹೋಗಿ முழங்கால் படியிட்டு, ಮೊಣಕಾಲಿಟ್ಟು, நானும் என் வீட்டாருமே ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು கர்த்தரே சேவிப்போம். ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುವೆವು. வீட்டுக்காரர் இல்லன்னா ಮನೆಯವರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நீங்களும் உன் குடும்பமும் ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲಿಟ್ಟು ಮೊದಲು என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೀರಿ. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, என்னை நோக்கி கூப்பிடு. ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆ. உன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನ್ என்ன ಮಾಡಬೇಕು, வேண்டும், ಏನ್ ಬೇಕು, அவரை நோக்கி கூப்பிடு. ಅವರನ್ನು ನೋಡಿ ಕರೆ. உனக்கு அறியாது இருக்கிற ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துவார். ತಿಳಿಯದ ರಹಸ್ಯಾರ್ಥಗಳನ್ನು ಅವರು ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾರೆ. நிறைய பேர் ஊழியக்காரர் பின்னாடியே கிடப்பாங்க, ಅನೇಕರು ಸೇವಕರಿಂದನೇ ಬಿದ್ದಿರ್ತಾರೆ, அவங்க எல்லாம் உருப்படுறது இல்லை. ಅವರೆಲ್ಲ ಉದ್ಧಾರ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. இயேசுவை நம்பி இருக்கிற மாத்திரம் தான் பிழைப்பார். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿರುವವರು ಮಾತ್ರವೇ ನಿಲ್ಲೋದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. தேவ பயத்தோடு ದೇವರ ಭಯದಲ್ಲಿ ನಡೆದು, ஹல்லேலூயா, தேவ பயத்தோடு ಹಲ್ಲೆಲೂಯಾ, ನಡೆದು தேவனுடன் ದೇವರೊಟ್ಟಿಗೆ இன்னும் அதிகமாய் ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿ தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். ದೇವರ ಹತ್ತಿರ ಬಂದು ಸೇರಿ. பாரு, இன்னைக்கு இந்த பிள்ளைங்க ஆராதிக்கும் போது ಈ ಮಕ್ಕಳು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்குது. ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬರ್ತಾನೆ ಇತ್ತು. அவ்வளவு சந்தோஷம், ಎಷ್ಟು ಸಂತೋಷ. என் பிள்ளைங்க, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು, எனக்கு பாருங்க, இங்க 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. இந்த பிள்ளைங்க ಈ ಮಕ್ಕಳು எவ்வளவு ஆராதிக்கிறாங்க, ಎಷ್ಟು ಆರಾಧಿಸ್ತಾರೆ. ஆமா, ஆன்மீக தகப்பன் நானு, ಆತ್ಮಿಕ ತಂದೆ ನಾನು. இத்தனை வருஷமா பொறுமையா காத்திருந்தேன். ಇಷ್ಟು ವರ್ಷ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದಿದ್ದೆ. பாடும்போது ಈಗ ಹಾಡುವಾಗ சந்தோஷம், ತುಂಬಾ ಸಂತೋಷ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Praise the Lord. Praise the Lord. இப்படி நிலை நிக்கிறோம். ನೆಲೆ ನಿಲ್ಬೇಕು. சாத்தான் விழவப்பான், ಸೈತಾನ್ ಬಿದ್ದೋಗ್ತಾನೆ. அவனை எதிர்த்து நில்லுங்க. ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ಆಗ அவர் உங்களிடத்தில் சேருவார். ಅವರು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಸೇರ್ತಾರೆ. யாருக்குள்ள தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதோ, ಯಾರ ಬಳಿ ದೇವರ ಕೃಪೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೋ, அப்பொழுது ಆಗ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡೇ ಇರುತ್ತದೆ. எப்பொழுதுமே ಯಾವಾಗಲೂ தேவ கிருபை ದೇವರ ಕೃಪೆ உன்னை ನಿನ್ನನ್ನು சூழ்ந்து கொண்டே இருக்கும். ಆವರಿಸಿಕೊಂಡೇ ಇರುತ್ತದೆ. அநேக வாழ்க்கையில் ಅನೇಕರ என் கிருபை ಜೀವಿತದಲ್ಲಿ இருக்காது, ನನ್ನ ಕೃಪೆ ಇರೋದಿಲ್ಲ. மன கசப்பு, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕಹಿ ಭಾವನೆ, இது கசப்பு. ಕಹಿ ಭಾವನೆ. எபிரேயர் ಇಬ್ರಿಯದ ಪತ್ರಿಕೆ 12:15. 12ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದೆ ಯಾವನು ಕರ್ತನನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ அப்படியே படிச்சிட்டு வா. ದೇವರ ಕೃಪೆಗೆ ತಪ್ಪಿ ಹಿಂಜರಿಯದಂತೆ ಯಾವ ವಿಷವುಳ್ಳ ಬೇರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಚಿಗುರಿ ಅಸಮಾಧಾನವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಸಭೆಯವರನ್ನು ಕೆಡಿಸದಂತೆ. Praise the Lord. Praise the Lord. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவனும் ಒಬ್ಬನು ஒரு அதிகாரியா இருந்தாலும், ಒಬ್ಬ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ರು, ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், ಸೇವಕನಾಗಿದ್ರು, நான் என்ன மாதிரி பிரதர்ஸ்களா இருந்தாலும், ನಮ್ಮ ರೀತಿ ಬ್ರದರ್ಗಳಾಗಿದ್ರು, விசுவாசியா இருந்தாலும், ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ರು, ஒருவனும் ಯಾವನಾದರೂ தேவனுடைய ದೇವರ கிருபை இழந்து போகாதபடிக்கு ಕೃಪೆಗೆ ತಪ್ಪಿ ಹೋಗದ ಹಾಗೆ
யாதொரு கசப்பான வேர். ಯಾವ ವಿಷವಿಲ್ಲ ಬೇರು. Praise the Lord. Praise the Lord. அப்ப ஏன் கிருபை இழந்து போகுது? ಯಾಕೆ ಕೃಪೆ ಕಳೆದೋಗ್ತದೆ? அநேகருடைய இதயத்தில ಅನೇಕರ ಹೃದಯದಲ್ಲಿ கசப்பு. ಕಹಿ ಭಾವನೆ. யாரை கண்டாலும் பிடிக்காது. ಯಾರನ್ನ ಕಂಡ್ರು ಹಿಡಿಸಲ್ಲ. யாரை கண்டாலும் பிடிக்காது. ಯಾರನ್ನ ಕಂಡ್ರು ಹಿಡಿಸಲ್ಲ. கசப்பு. ವಿಷ. ஹalleluya. ஹalleluya. மன கசப்பு ಮನಸ್ಸಿನ ವಿಷ ஒரு மரணம், விஷம். ಒಂದು ಮರಣದ ವಿಷ. Praise the Lord. Praise the Lord. பாரு, மனுஷனை பிடிக்காதவனுக்கு, ಮನುಷ್ಯನ ಹಿಡಿಸಲ್ಲ ಅವನಿಗೆ, குறை சொல்றவனுக்கு, ಚಾಡಿ ಹೇಳೋನಿಗೆ, திட்டுறவனுக்கு, ಬೈಯೋನಿಗೆ, முன்னாடி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ಮುಂದೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ಬಿಟ್ಟು பின்னாடி திட்டுறது ಹಿಂದೆ ಬೈಯೋದು. கசப்பு. ಕಹಿ. இத வச்சிட்டு ஊழியம் செய்றாங்க, ಇದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ, ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேர்? ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಎಷ್ಟು ಜನ? ஆவியானவர் சபைக்கு சொல்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ಆತ್ಮರು ಸಭೆಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ. யார் மேல கசப்பு வைக்காத. ಯಾರ ಮೇಲೆ ವಿಷ அது ಇಟ್ಕೋಬೇಡಿ. ஒரு மரணம். ಅದೊಂದು ಮರಣ. விஷம். ಅದೊಂದು ವಿಷ. மன கசப்பை ಮನ ಕಹಿಯನ್ನ ನಾವು மனசுக்குள் ಮನಸ್ಸಿನೊಳಗೇನೆ வைத்து விட்டால் ಇಟ್ಟುಕೊಂಡ್ರೆ விஷத்தை ವಿಷವನ್ನ ಕುಡಿದು ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಬ್ಬ சாவதற்கு ಸಾಯುವುದಕ್ಕೆ நினைப்பது போல் ஆகிவிடும். ನೆನೆಸದಂತೆ ಆಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ. நான் விஷத்தை குடிச்சு சாவ போறேன். ನಾನೇ ವಿಷ ಕುಡಿದು ಸಾಯ್ದಕ್ಕಿದ್ದೇನೆ. கசப்புன்னா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ಈ ಕಹಿ ಅಂದ್ರೆ ನಾನ್ ವಿಷ ಕುಡ್ದೆ. நான் விஷத்தை குடிச்சு ನಾ ವಿಷ ಕುಡ್ದೆ. ಇನ್ನೊಬ್ಬ சாவானா பார்த்துட்டு இருக்கிறது. ಸಾಯೋದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ಇದನ್ನ ಅರ್ಥ ಬಾರಿ ಕಸப்பு. ಅರ್ಥ ನೋಡಿ. இந்த ಆರಾய்ச்சி எங்கேயுமே கேட்க முடியாது. ಈ ಪರಿಶೋಧನೆಯನ್ನು ಎಲ್ಲೂ ಕೇಳೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நீ விஷத்தை குடிச்சிட்டு ನೀನೇ ವಿಷ ಕುಡಿದ್ಬಿಟ್ಟು பாரு, கசப்புன்றது விஷம். ಕಹಿ ಅನ್ನೋದು ವಿಷ. அது ஒரு மரணம். ಅದೊಂದು ಮರಣ. நீ விஷத்தை குடிச்சிட்டு ನೀ ವಿಷ ಕುಡ್ಕೊಂಡು பக்கத்தில் இருக்கிறவன் சாவான்னு நினைச்சிட்டு இருக்கிறது. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಸಾಯ್ತಾನ ಅಂತ ಕಾಯಿ. ஐயா, நீதான் சாவ போற. ಅಯ್ಯೋ ನೀನೇ ಸಾಯ. பக்கத்தில் இருக்கிறவன் ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ கர்த்தரை நம்புறவன் அசையாமல் நிலைத்திருத்துக் கொண்டே இருக்கிறான். ಯೆಹೋವನ ನಂಬುವವನು ಎಂದೆಂದೂ ಕದಲದೆ ನೆಲೆ ನಿಲ್ಲುವವನು. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சாவதற்கு நினைப்பது போல் ಅವನು ಸಾಯುವಂತೆ ನೆನೆಸುವುದು ஆகிவிடும். ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. என் உடம்பில் ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ பாரு, மகா மெல்ல மெல்ல உயரணும். ಮಹಾ ಮೆತ್ತಿಗಿಳಿಬೇಕು. எம் உடம்பு, ನನ್ನ ದೇಹ மகா பாரு, பாவம் எல்லாம் ಪಾಪ ಎಲ್ಲ Praise the Lord. உயர் அணுக்கள் வளர்ந்து வரும். ಪಾಪದ ಜೀವ ಅಂಶಗಳು ಬೆಳೀತಾ ಬರುತ್ತೆ. யாருக்குள்ள கசப்பு இருக்குதோ, ಯಾರಲ್ಲಿ ಕಹಿ ಭಾವನೆ அவனுக்குள்ள ಅವರಲ್ಲಿ அந்த பாவத்தினுடைய அணுக்கள், ಆ ಪಾಪದ ಅಣುಗಳು, இந்த சரீரங்கள்ல அணுக்கள் இருக்கு, ரத்தத்துல ಶರೀರದಲ್ಲಿ ಅಣುಗಳು ಇರ್ತಾರೆ. அந்த அணுக்கள் ಆ ಅಣುಗಳು விஷத்தை போல வருமாம். ವಿಷದಂತೆ ಬರುತ್ತೆ. விரல் பாருங்க, இந்த விரல்ல ಈ ಬೆರಳಲ್ಲಿ முள்ளு குத்தினால், ಮುಳ್ಳು ಚುಚ್ಚಿದ್ರೆ பாரு, மிகுதியான பாகம் எல்லாம் வேதனைக்கு உள்ளாகும். ಮಿಕ್ಕ ಭಾಗಗಳೆಲ್ಲ ವೇದನೆಗೊಳಗಾಗುತ್ತೆ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ಅದಕ್ಕೆ துன்பப்படும். ನೋವಾಗುತ್ತೆ. மன கசப்பை ಮನದ ಕಹಿಯನ್ನು வளர்த்து விட்டால், ಬೆಳೆಸ್ಕೊಂಡ್ರೆ மனனுக்குள் வலி எடுக்கும். ಮರಣದ ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. பாரு, இன்னைக்கு நிறைய பேர் ಈಗ ನೋಡಿ ಅನೇಕರು மனசுக்குள்ள கசப்ப வளர்த்தி ಮನಸ್ಸೊಳಗೆ ಕಹಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು மனசு எப்ப பார்த்தாலும் வேதனை, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೋಡೋ ವೇದನೆ, ಕಣ್ಣೀರು. அதான் அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், ಬೇರೆಯವ್ರನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இதயத்தில வைத்து வை. ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ. மனுஷன் இங்க வைக்காத. ಮನುಷ್ಯನನ್ನ ಇಡಬೇಡ. மனுஷனை நினைச்சா ಮನುಷ್ಯನ ನೆನೆಸಿದ್ರೆ இதயம் கசப்பாய் மாறுது. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಹಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹalleluya. praise the Lord. praise the Lord. praise the Lord. பலி எடுக்கும். ನೋವಾಗುತ್ತೆ. கட்டப்பட்ட வீட்டிலே, ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನೆಯಲ್ಲಿ ஒரு கல் ஒன்றை இழுத்து விட்டால், ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ, செங்கல் வச்சு கட்டுறீங்க, ಇಟ್ಕೆ ಇಟ್ಟು ಕಟ್ತೀರಾ, அதுல அங்கங்க ஒரு கல்லை எடுத்தா, ಅಲ್ಲಲ್ಲ ನನ್ನ ಕಲ್ಲು ತೆಗೆದ್ರೆ, praise the Lord, கல் ஒன்றை எடுத்து விட்டால் ಕಲ್ಲನ್ನು ತೆಗೆದ್ಬಿಟ್ರೆ காலம் போக்கில் ಕಾಲ ಕಳೆದಂಗೆಲ್ಲ இடிந்து விழும். ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. அந்த வீடு இடிந்து விழும். ಆ ಮನೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. அதே போலதான் ಅದೇ ರೀತಿ கசப்ப ಕಹಿನ நீ உள்ளுக்குள்ள வளர்த்து வந்தா, ಒಳಗೆ ಬೆಳೆಸ್ಕೊಂತ எந்த இடத்துல இந்த கல்லுகளை வீட்டுக்குள்ள எடுக்கறியோ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕಲ್ಲುಗಳನ್ನು ತೆಗಿತೀಯೋ, போற நாட்களில ಹೋಗ್ತಾ ದಿನಗಳಲ್ಲಿ அது இடிந்து விழும். ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. அதுதான் உன்னுடைய நிலைமை. ಅದೇ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ. மனிதன் என்ற மகுடத்தை ಮನುಷ್ಯನ ಮುಕುಟವನ್ನು மன கசப்பால் இடிக்க தொடங்குறோம். ಮನಸ್ಸಿನ ವಿಷ ಭಾವನೆಯಿಂದ ಒಡೆಯೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀವಿ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாரு, தீக்குச்சி
ಬೆಂಕಿಯ ಕಡ್ಡಿ சிறியது ಚಿಕ್ಕದೆ பெருங்காட்டை அழித்து விடும். ದೊಡ್ಡ ಕಾಡನ್ನ ನಾಶ இதே ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. போலதான் உள்ள இருக்கிற கசப்பு ಇದೇ ರೀತಿ ಒಳಗಡೆ ಇರುವ நீ ಕಹಿ நிறைவேற அழிக்கலாம் நினைக்கிற ಅನೇಕರು ನಾಶ அது ಮಾಡಬೇಕು. ஒன்னையும் ಅದು ನಿನ್ನನ್ನ உன் குடும்பத்தையும் ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ கொஞ்சம் கொஞ்சமாய் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ அழித்து கொண்டிருக்கிறது. ನಾಶ ಮಾಡ್ತಾ ಇದೆ. உன் குடும்பத்துல ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ அடுத்த மேல ಬೇರೆಯವರ நீ ಮೇಲೆ கசப்பு வைக்கிறனால ನಿನ್ನ ಕಹಿ ಇಡೋದ್ರಿಂದ உன் சபையில உனக்கு நிம்மதி இல்ல, ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ உன் ಇರಲ್ಲ. குடும்பத்துல உனக்கு நிம்மதி இல்ல. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನೆಮ್ಮದಿ எப்ப ಇರಲ್ಲ. பார்த்தாலும் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು அலைகிற அலை போல அலை உண்டு திரிவாய். ಅಲೆಯುವ ಅಲೆ ಅಂತ ಅಲಿತಾ ಇರ್ತೀಯ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. நம் நாவு ನಮ್ಮ ನಾಲಿಗೆ சிறியது, ಚಿಕ್ಕದ್ದೇ, மனுஷரை கொன்று விடும். ಮನುಷ್ಯರನ್ನು ಕೊಂದು ಬಿಡುತ್ತೆ. எவ்வளவு பேச்சு ಎಷ್ಟು ಮಾತು நம்ம நாக்குல, ನಮ್ಮ ನಾಲಿಗೆ, எவ்வளவு பேச்சு ಎಷ್ಟು ಮಾತು மனுஷனை கொன்று விடும். ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊಂದು இன்னைக்கு ಬಿಡುತ್ತೆ. மனுஷனை பார்த்தா ಮನುಷ್ಯನನ್ನು மனுஷனை ನೋಡಿದ್ರೆ பிடிக்கலன்னு சொல்லி ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಲಿಲ್ಲ ஓடி ஓடி ஒளியறாங்க. ಓಡಿ ಓಡಿ ஐயோ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எங்க போனா சமாதானம் கிடைக்கும், ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಮಾಧಾನ எங்க ಸಿಗುತ್ತೆ, போனா சமாதானம் கிடைக்கும், ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಮಾಧಾನ ஓடி ಸಿಗುತ್ತೆ. ஓடி ஒளியறாங்க. ಓಡಿ ಓಡಿ பாரு, ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இது ரட்சிக்கப்பட்டவன் தான், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇ, கிறிஸ்தவன் தான், ಕ್ರೈಸ್ತರೇ உங்களை பார்த்து ஓடி ஓடி ஒளியறாங்க. ನಿಮ್ಮ ನೋಡಿ ಓಡಿ ಓಡಿ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. நாம் நாவு சிறிய மனிதரை கொன்று விடும். ನಾಲಿಗೆ ಚಿಕ್ಕ ಮನುಷ್ಯನ ಸಾಯಿಸಿಬಿಡುತ್ತೆ. மன கசப்பு ಮನದ ಕಹಿ உனக்குள் ನಿನ್ನಲ್ಲಿ வாசமானால் ವಾಸವಾಗಿದ್ರೆ அது உங்களுக்குள் ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿ பாம்பின் விஷமாய் மாறும். ಹಾವಿನ ವಿಷವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. யாருக்குள்ள ಯಾರಲ್ಲಿ உள்ள கசப்பு இருக்குதோ ಒಳಗಡೆ ಕಹಿ ಇದೆಯೋ அவங்கள் ಅವರು பாம்பின் விஷமாய் மாறுவார்கள். ಹಾವಿನ ವಿಷವಾಗಿ ಬದಲಾಗ್ತಾರೆ. உன்னை பார்க்க ನಿನ್ನ ನೋಡ್ತಾ எப்படி இருக்கும்? உள்ள எல்லாம் ரத்தம் பாருங்க, ரத்தம் அசுத்த ரத்தம். ನೋಡಿ ಒಳಗಡೆ ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ರಕ್ತ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மன கசப்பு, ಮನಸ್ಸಿನ ಕಹಿ, கசப்பான வேர் ಕಹಿಯಾದ ಬೇರು தேவனுடைய கிருபை இழந்து போகும். ದೇವರ ಕೃಪೆ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೆ. அதான் இந்த வசனம் சொல்கிறது. ಅದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ஒருவனும் ಒಬ್ಬನು தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி ದೇವರ ಕೃಪೆಗೆ ತಪ್ಪಿ ಹಿಂಜರಿಯದಂತೆ ஏதாவது ஒரு கசப்பு ಯಾವ ವಿಷವುಳ್ಳ ಬೇರು உன் இதயத்தில ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ யாரை குறித்தும், ಯಾರ ಕುರಿತು இன்னைக்கு எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ அந்த வசனத்துடைய அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ವಾಕ್ಯದ ಅರ್ಥವನ್ನು ಹೇಳ್ತಾ இன்னைக்கு ಇದ್ದೇನೆ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ கசப்பு, கஹி, இதய கசப்பு, ಹೃದಯದ ಕಹಿ உன்னையே ನಿನ್ನನ್ನು நீ ನೀನು செத்து கொண்டிருக்கிற ಸಾಯ್ತಾ ಇದೀಯ. கொஞ்சம் கொஞ்சமா ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ நாளுக்கு நாள் ಪ್ರತಿದಿನ இந்த கசப்பு, ಈ ಕಹಿ, இந்த வேறு ಈ ಬೇರು உன் நாடி ನಿನ್ನ நரம்புகளுக்குள்ள, ನರಗಳಲ್ಲಿ அந்த ரத்தங்களுக்குள்ள ಆ ರಕ್ತ ನಾಳಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ನಾಶ ಮಾಡ್ತಾ இதான் ಇದೆ. கசப்பு. ಇದೇ ಕಹಿ. அதான் பைபிள் சொல்கிறது. ಅದೇ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஏழு கசன வேறு முளை எழும்பி கலக்கம் உண்டாக்குற அநேகர் தீட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ಯಾವುದೇ ವಿಷಯದ ಬೇರೆ ಸೇರಿ ಅನೇಕರು ಕೆಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களை கலக்கம் பண்ணுமா? ನಿಮ್ಮನ್ನು ಗಲಿಬಿಲಿ ಮಾಡ್ತಾರೆ. கலக்கம், ಗಲಾಟೆ, நிம்மதியா இல்ல, ನೆಮ್ಮದಿನೇ ಇರಲ್ಲ, வாழ தெரியல, ಜೀವಿಸಕ್ ಬರಲ್ಲ, எப்படி வாழ தெரியல. ನಿಂಗ್ ಜೀವನ ಮಾಡಕ್ இந்த ಬರಲ್ಲ. கசப்பு ಈ ಕಹಿ குடும்பங்களை அழிக்கும், ಕುಟುಂಬ ನಾಶ நம்மளை ಮಾಡುತ್ತೆ, அழிச்சு விடுகிறது. ನಮ್ಮನ್ನೇ ನಾಶ ಮಾಡ್ಬಿಡುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் வாழ்க்கையின் கிருபை இல்லை, கசப்பு. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೃಪೆ ಇಲ್ಲ, ಕಹಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதுல ரோமர் 6:23 ರೋಮಾಪುರದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನ. கசப்பும் கிருபையும். பாவத்தின் சம்பளம் மரணம், ಪಾಪದ ಸಂಬಳವು ಮರಣ, தேவனுடைய கிருபை வரமோ ದೇವರ ಚಿತ್ತಾರ್ಥ ಬರವು நம்முடைய கர்த்தர் இயேசுவுண்டான நித்திய ஜீவன். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ನಿತ್ಯ ಜೀವ. பாரு, பாவத்தின் சம்பளம். ಪಾಪದ ಸಂಬಳ, ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை இல்லைன்னா ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಕೃಪೆ ಇಲ್ಲ அவனுக்கு ಅಂದ್ರೆ சம்பளம் மரணம். ಅವನಿಗೆ ಸಂಬಳ ಮರಣ. நீ வேலை செஞ்சா உனக்கு கூலி கிடைக்குது. ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಕೂಲಿ நீ ಸಿಗುತ್ತೆ. செய்யற ஒவ்வொரு கசப்புள்ள வச்சிருக்கிற பாரு, ನೀ ಒಳಗಡೆ ಒಂದೊಂದು ಕಹಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ ನೋಡು, அதுக்கு உனக்கு மரணம். ಅದು ನಿನಗೆ ಪ್ರತಿಫಲ ಮರಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாரு, தேவனுடைய கிருபை வரமோ ದೇವರು ಚಿತ್ತಾರ್ಥ ಬರವೋ நம்முடைய கர்த்தர் இயேசுவுண்டான நித்திய ஜீவன். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ನಿತ್ಯ ಜೀವ. யாருக்குள்ள ಯಾರಲ್ಲಿ தேவ கிருபை ದೇವರ ಕೃಪೆ பாதுகாத்து வருகிறதோ, ಕಾಪಾಡ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ, வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அவனுக்கு பரலோகம். ಅವನಿಗೆ ಪರಲೋಕ. எல்லா மகிமை இயேசுவுக்கு செலுத்துகிறேன். ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ இது ಸಲ್ಲಿಸುತ್ತೆ. ஒரு ஆராய்ச்சி.